ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் பேசுகிற சேவலோட சிறப்புகள் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பொதுவாகவே கால் பேசுகிற சேவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, கால் பேசுகிற சேவல் அப்படின்னாலே காலுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக கால் பேசுகிற சேவல் கும்சா டைப்பில் தான் நிறையாவும் இருக்கும். கும்சானா என்ன அப்படிங்கிற வீடியோ நான் பின்னாடி உங்களுக்கு நான் போடுறேன். கும்சா டைப்பில் தான் ரொம்ப இருக்கும். அதாவது அந்த காலில் இருக்க முள் வந்து சீக்கிரமாக வரக்கூடிய தன்மை வந்து கால் பேசுகிற சேவலுங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் கால் பேசுகிற சேவலுங்களோட கால் முடி இருக்கு இல்லைங்களா, அந்த முடி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேவலோட நிறத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் கதர் சேவலாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கருப்புலியும், யாகுத் சேவல் இல்லை மற்ற சீத்தா சேவல் அப்படின்னா அதுக்கு ஏற்ற உடம்புல இருக்கக்கூடிய கலர் ரங்குக்கு ஏற்ற மாதிரி தான் அதனுடைய கால் முடி கலரும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதோடைய தன்மைகள் அந்த சேவல்கிட்ட ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடியோட கலர் பற்றி பார்த்தோம். அடுத்து கால்பட்டி எப்படி இருக்கும் கால் பேசுகிற சேவலுக்கு கேட்டிங்கன்னா, கால்பட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த இருப்பட்டி, முப்பட்டி, ஈச்சங்கால் பட்டி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே அதில் ஒரு அமைப்பாகவே இருக்காது. கால் பேசுகிறவோட பட்டிங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்க இருக்கும். ஒரு லைன் இல்லாமல் ரொம்ப அமைப்பு இல்லாமல் முன்ன பின்ன அப்படி தான் இருக்கும். அதுதான் கால் பேசுகிறவோட கால்பட்டி. அதனுடைய விரல் அமைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். கால் பேசுகிறவோட விரல் அமைப்புகள் ரொம்பவே சின்னதாக இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சுண்டு விரல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய கால் பேசுகிற சேவலுங்களும் நம்மகிட்ட இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கால் பேசுகிற சேவல் அப்படிங்கிறது ஒரு ஃபேன்சி ஐட்டத்துலேருந்து கிராஸ் ஆகி வந்தது அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதனால் இதை நான் கிராஸ்ன்னு சொல்ல விரும்பலை. ரொம்ப பேர் அது ஒரு நம்பிக்கையாக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஃபேன்சி ஐட்டத்துலேருந்து வந்தது, நம்ம ஜாதி கோழிங்கள்லேருந்து வரல அப்படின்னு. ஆனால் இது பல வருஷமாகவே பழைய சோக்காளிங்க கிட்ட கால் பேசுகிற லைன் மெயின்டைன்ஸ் பண்ணிட்டு வரப்படுது. இருந்தாலும் சில பேரோட நம்பிக்கை அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ கும்சா டைப்பில் தான் கால் பேசுகிற சேவல் இருக்கும்னும் பட்சத்தில் முள் செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முள்ளுங்க ரொம்ப சிறப்பாகவே செய்யும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, கும்சா டைப்பில் கால் பேசுகிற சேவலுங்களுக்கு முள் வர்றதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வரும். அதுதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி அது முள் செய்யாதான்னு கேட்குறீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. முள்ளுங்க கண்டிப்பாக செய்யும். ஆனால் வர்ற முள்ளுங்க ரொம்ப லேட்டாக வரும். கும்சா டைப் சேவலுங்க கால் பேசுகிறால ரொம்ப நிறையாவே இருக்கும். காலில் முடி இருந்தாலே கால் பேசுகிறா தான். ஆனால் எல்லா கோழிங்களும் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் சண்டை போடுமா, நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கால் பேசுகிறா அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதனுடைய லைனேஜ், அதனுடைய ஒரிஜினாலிட்டி, அதோட ஜாதி சுத்தத்தை பொறுத்து தான் அதோட சண்டை இருக்குமே தவிர, கால் பேசுகிற நாட்டுக்கோழிக்கு கூட இருக்கும். அதுக்காக அந்த கோழியும் அந்த மாதிரி சண்டை போடுமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி கோழிங்கெல்லாம் சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். கால் பேசுகிறான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஜாதியில் சுத்தமாக உடஞ்சி நல்ல ஜாதியில் வர கோழிங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிற அமைப்புங்களோட நான் சொல்கிற ஒரு ஜாதி தன்மை, ஒரு சண்டையோட வீரியம் இருக்கிற ஒரு கோழிங்க மட்டும்தான் அந்த மாதிரியோட சண்டை போடுமே தவிர, எல்லா சேவலங்களுமே கால் பேசுகிறால இருந்துட்டால் இந்த மாதிரிலாம் சண்டை போடுமான்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா ஒன்றுமே விஷயம் இல்லாததுலலாம் வந்து நம்ம கால் பேசுகிற வச்சு ப்ரீட் பண்ணும்போது கால் பேசுகிற வருமே தவிர, அதோட சண்டை எடுத்து கொடுக்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். அந்த மாதிரி பொருள் எல்லாம் நல்ல லைனேஜ் பொருள் வச்சு மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற மாதிரி சண்டைகளை நம்ம எடுத்து ப்ரீட் பண்ணி நம்மளால் சண்டை போட முடியும். இப்போ கால் பேசுகிறான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் அந்த கோழி அப்படின்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்டேயே யாக்குத்து, நூரி, ஜாவா, சீத்தா இந்த மாதிரி பொட்டை இந்த மாதிரி நிறைய கலரில் நம்மக்கிட்ட கால் பேசுகிறால சேவலுங்க இருந்திருக்கு. அதே போல் கால் பேசுகிறால இந்த கொண்டையில் இருந்தால் நல்ல சண்டை இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளி கொண்டையில், உச்சி கொண்டையில், மத்து கொண்டையில், கல் கொண்டையில் எந்த மாதிரி கொண்டையாக இருந்தாலும் சரி தான், எந்த மாதிரி கொண்டையாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய சண்டையில் நம்ம ஜாதியில் போட்டு ப்ரீட் பண்ணியிருக்கோம், ஜாதி சுத்தமாக எடுத்துருக்கோன்னா கண்டிப்பாக அதனுடைய சண்டை அது எடுத்து கொடுக்கும். மற்றபடி என்ன தான் பார்க்க ரொம்ப கிளாசிக்காக இருந்து லைனேஜ் பொருள் இல்லாமல் இருந்து அதோடைய சண்டை சரியில்லை அப்படின்னா அதுக்கு வந்து ஜாதி கோழிங்களை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. கால் பேசுகிறால நல்ல கோழிங்க வந்தால் தான் சண்டைங்க நல்லாயிருக்கும். இப்போ கிராஸில் போட்டு கால் பேசுகிறா எடுத்துகிட்டு அதோட சண்டை நல்லா இல்லை, ஓடுது, மனசு இல்லை அப்படின்னு சொன்னால் அது சேவலோட புத்தி, அதை ப்ரீட் பண்ணவங்க தெரியாமல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே பார்த்திங்கன்னா நல்ல கோழிங்களும் இருக்குது, கெட்ட கோழிங்களும் இருக்குது. நல்ல ஜாதி சுத்தமாக உடஞ்சி நல்ல சண்டை போடுற கோழிங்களும் இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் சும்மா கிராஸ் மாதிரி ஓடி சண்டை போடுற கோழிங்களும் இருக்குது. அதனால் வந்துட்டு கால் பேசுகிறானா அப்படி தான் இருக்கும், கால் பேசுகிறானா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கால் பேசுகிறானா அதோடைய சிறப்பு என்னென்னா, காலுங்க நல்லா விசேஷமாக செய்யும். செய்யக்கூடிய காலுங்க ரொம்ப விசேஷமாக செஞ்சு காமிக்கும். ரொம்ப ஃபினிஷிங்காக காலுங்க செய்யும். முள் வந்து அது போடுற சண்டையை விடையும் முள் இல்லாமல் வெறும் காலில் இருக்கும்போது போடுற சண்டைங்க ரொம்ப கிளாசிக்காக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கால் பேசுகிற சேவலை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.